வணக்கம் நண்பர்களே, தோழர்களே. திரைப்பட துறையை சார்ந்து திரையை ரசிக்கும் ரசிகர்களுக்கு வணக்கம். அதாவது இன்னைக்கு படம்னா டாக்ஸி. இந்த படத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது அந்த படம் எடுக்கிறதுக்கு நிறைய பொருள் செலவு, உழைப்புகள், அனைத்து கிராஃப்டும் 24 கிராஃப்டும் இயக்குனர் முதல் கடைசி அலுவலக நிர்வாகி, அலுவலக பாய் வரைக்கும் கடுமையான பணியாற்றிருக்காங்க. அந்த படத்துக்காக பெரும்பாடு பட்டிருக்காங்க. பணம் செலவு பண்ணி எடுத்திருக்காங்க, உழைத்திருக்காங்க. அனைத்து டெக்னீஷியனும் பாராட்டு. அது கேஜிஎஃப். அந்த படத்தை வேறு, இந்த படம் வேறு. அந்த படம் ஆக்ஷன், இதுவும் ஆக்ஷன் தான். பட் அது ஒரு பேட்டர்ன், இது வேறு பேட்டர்ன். ஆனால் அதில் அப்படி பண்ணாரே, அதை போல் இது இருக்குமா, இது போல் அது இருக்குமா அப்படின்றது சாத்தியமில்லை. இருந்தாலும் படம் பார்க்கலாம். ஆனால் ஒரு சில 20% 30% ஆடியன்ஸ் தான் படம் பார்க்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. எல்லாரும் காதலர்கள், காதலி அவங்கள வந்து பார்க்குறாங்க. குடும்பங்களாக வர்றது கொஞ்சம் குறைவு தான், இருந்தாலும் வந்து பார்க்குறாங்க. அந்த படத்துக்கு மெனக்கிட்டு இயக்கிய அந்த பெண்மணிக்கு பாராட்டு. ஆனால் அவங்க நினைத்த பொருளாதாரத்தை வெற்றியை அடைஞ்சிட்டாங்க. பொருளாதார ரீதியாக, ஸ்கிரிப்ட் ரீதியாக, கதை ரீதியாக எப்படியோ அது தெரியல. நீங்கள் தான் படத்தை பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த படம் நீங்கள் பார்க்கக்கூடிய படம், பார்க்க வேண்டிய படம். ஆனால் கவர்ச்சி, எந்த நேரமும் அவர் ஊடுருவல், சல்லாபத்தில், காமத்தில் விளைகிறார், வளம் வருகிறார்னு சொல்லி எல்லாரும் பேசப்படுது. அது ஒரு பகுதி. திட்டக்கூட செய்கிறாங்க, கழுவி ஊற்றுறாங்க. ஆனால் அப்போ கிடையாது. அது அதுவும் இல்லாமல் பெண்மணி ஒரு இயக்குனர் ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த இயக்குனர் பெண்மணியை திட்டுறாங்க. நிறைய யூடியூபர்ஸ், பொதுமக்கள், பப்ளிக் அப்படி எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தோழர் இங்கே ஒரு படம் எடுத்திருந்தாங்க. மிஸ்டர் விஜய் ஆண்டனி ஒரு கெஸ்ட் ரோலில் தான் வந்தார். அருமையான கதை. ஒரு பெண் தன் மனதை கணவனை இழந்த பிறகு வேறொரு கணவனை தேர்ந்தெடுக்கிறார். அந்த மாதிரி ஒரு படம், நல்ல படம்லாம் எடுத்தாங்க. ஆனால் போகலாது. ஸோ அது வேறு, இது வேறு. அதுக்காக நல்ல படங்களும் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி படங்களும் எடுக்கிறாங்க. பார்க்குறதும் பார்க்காததும் அவங்கவுங்க இஷ்டம். ஆதலால் இனி அந்த படத்தை பாருங்கள். அருமையான படம், நல்ல படம், பார்க்கக்கூடிய படம். ஆனால் எல்லாரும் திட்டுறது. ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நல்லா இருந்தாலும் பாராட்டுவாங்க, நல்லா இருந்தாலும் திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் திட்டினாலும் அந்த படம் எல்லாருக்கும் போய் சேர்ந்தது. இனி பேன் இந்தியா படம் அது. ஆகையால் இந்த படம் நல்ல படம், பாருங்கள். வாழ்த்துக்கள்.